தமிழ் மக்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் குருமா குழம்பு, கோஸ் பொரியல், அப்புறம் முட்டை பொடியுமா செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேங்காயில் பட்டை, கொஞ்சம் கசகசா, பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கிருக்கேன். இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் போல் நறுக்கி வச்சுருந்தேன், 1.5 வெங்காயம். அதை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிட்டு, பட்டாணி ஊற வச்சுருந்தேன், பச்சை பட்டாணி இது, அதை போட்டு வதக்கி விடுறேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். நல்லா அதை வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணணும். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடணும். இதில் உங்களுக்கு என்ன காய்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது இல்லை, நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த பேஸ்ட் மொட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அதில் ஊற்றிக்கிறோம். இப்போது அந்த குருமாவுக்கு தேவையான மசாலா தனி, நான் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பேன். இதில் மல்லி, தனி மிளகாய், சீரகம் எல்லாம் மிக்சடாக இருக்கும் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் அது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது 3 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு, உப்பு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுக்கணும். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க, நிறைய வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கிளறி விடணும். இப்போ இதை மூடி போட்டுருணும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு திறந்து பார்த்தா இப்படி ரெடியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மேலே பார்த்துக்கு திறந்து பாருங்கள். அப்போ பூ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கோஸ் கூட்டு நான் பக்கத்துலேயே ரெடி பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் போட்டு தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் அவிய வச்சு தேங்காய் வச்சுருப்பேன், அதை போட்டு இது பண்ணியாச்சு. முட்டை பொடி மாதம் ரெடி. பாய்.